Hi, hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மைதா மாவு மட்டுமே பயன்படுத்தி எப்படி ரொம்பவுமே ஸ்வீட்டான கிறிஸ்பியான ஒரு சுருள் பூரி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்துடலாம். மைதா மாவு 1 கப், சுகர் 1 கப், நெய் தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு க்ளீன் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம புட்டு மாவு பதத்துக்கு விரவி எடுத்தா போதும். பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பிசைஞ்ச மாவுக்கு மேல நம்ம கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா தடவி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டு நல்லா மூடி ஒரு 1/2 hour வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம எடுத்து வச்ச 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஆட் பண்ணிட்டு கூடவே நம்ம தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ண சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி கொதிச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பதத்துக்கு கொண்டு வரணும். வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஃப்ளேவருக்காக. ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஒரு 10 டிராப்ஸ் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தா தெரியும் இப்போ நமக்கு சுகர் சிரப் ரெடி ஆகிட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நமக்கு வந்து சுகர் சிரப் கட்டி ஆகாது, அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஊற வச்ச மாவு எடுத்துக்கலாம். அதை எடுத்து 4 சரிசமமான உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்து கொஞ்சமாக மேல் பக்கமாக மாவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற 4 உருண்டைகளுமே நம்ம சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம அந்த பூரி பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஒரு பக்கமாக ஹீட் ஆகிட்டு இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம தேய்ச்சி வச்சிருக்கிற மாவுல இருந்து ஒரு ஷீட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேற்பக்கமாக கொஞ்சமாக நெய் தடவிட்டு கொஞ்சமாக மைதா மாவு தூத்தி விட்டுட்டு தேய்ச்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு ஷீட்டையும் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேற்பக்கமாக கொஞ்சமாக நெய் மைதா மாவு தூத்தி விட்டுக்கலாம். அகைன் நம்ம இதே மாதிரி மைதா மாவையும் நெய்யையும் மேற்பக்கமாக ஆட் பண்ணிட்டு நம்ம இதே மாதிரி 4 ஷீட்டுகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்க 4 லேயரையும் சேர்த்து நல்லா நம்ம மொத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். மொத்தமாக வச்சு நல்லா தேய்ச்சி நல்லா பெரிய சைஸ் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு மேற்பக்கமாக கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூடவே கொஞ்சமாக மைதா மாவையும் தூத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த மாவை வந்து நல்லா ஒரு ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா ரோல் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ரோல் மாதிரி உருட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம அந்த லாஸ்ட் எட்ஜில் கொஞ்சமாக தண்ணி தொட்டு வச்சுட்டு நம்ம இந்த மாவை வந்து சீல் பண்ணி விட்டுறணும். அப்போ தான் நமக்கு வந்து லேயர் வந்து எங்கேயுமே பிரிஞ்சு வராது. பாருங்க, நெக்ஸ்ட் நம்ம ஒரு கத்தி வச்சு நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த சைஸ் தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தாலே தெரியும் நமக்கு நல்ல லேயராக சூப்பராக வந்துருக்கும் நம்ம தேய்ச்சி எடுத்தது மாவு. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பீஸில் இருந்து ஒரு பீஸ் எடுத்து லைட்டாக நம்ம இப்படி ஒரு ஃபிங்கர் வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல் பீசஸையும் நம்ம இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூரிகளை வந்து போட்டு பொரிச்சு எடுக்கணும். நமக்கு வந்து ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது, ஹையாகவும் இருக்கக்கூடாது. லோவாக இருந்தால் நமக்கு வந்து பூரி வேகவே வேகாது, ஹையாக இருந்தால் கருகி போயிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த மாதிரிக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வெந்து வந்த பூரியை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் விரிச்சிட்டு அதில் நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். டிஷ்யூ பேப்பரில் போடுறதுனால நமக்கு எக்ஸஸாக இருக்க ஆயில் ஃபுல்லாக வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சுகர் சிரப்பில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூரியை வந்து ஆட் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப் கட்டியாக இருந்தால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இது வந்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு மட்டும் டிப் பண்ணி வச்சுட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவுமே டேஸ்டான ஸ்வீட்டான ஒரு சுருள் பூரி தயார்.
நீங்களும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸு கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.